வணக்கம் யூடியூப் நேயர்களே. இந்த பதிவில் 1971ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி தீபாவளி வெளியீடாக வந்த பாபு படத்தை பற்றிய நினைவலைகளை பார்க்கலாம். தீபாவளிக்கு முதல் நாள் கிரவுனில் சவாலே சமாளி 107 நாட்களை வெற்றிகரமாக நிறைவு செய்ய மறுநாள் பாபு ரிலீஸ் ஆகின்றது. அதே தீபாவளிக்கு கிரவுன் தியேட்டரை அடுத்த ஸ்ரீ கிருஷ்ணா அரங்கில் ரிக்ஷாக்காரன் 140 நாட்களில் மாற்றப்பட்டு அங்கே நீரும் நெருப்பும் வெளியானது. மே 29இல் ரிக்ஷாக்காரனுக்கு பிறகு அடுத்த படம் அக்டோபர் 18இல் தான் வெளியானது. ஆனால் இங்கே ஜூலை 3இல் சவாலே சமாளி வெளியான பின்பு அக்டோபர் 18க்கு முன்பு 2 படங்கள் வெளியானது. தேனும் பாலும் 3 தெய்வங்கள் வந்துவிட்டன. மூன்றாவதாக அக்டோபர் 18இல் பாபு படம் வெளியாவதற்கு தீபாவளிக்கு முன்பாக டீ கடை, பேப்பர் கடை எங்கு பார்த்தாலும் நீரும் நெருப்பும் பற்றித்தான் பேச்சு. பாபு படத்தை ரசிகர்களை தவிர யாரும் கண்டுகொள்ளவில்லை. இந்த 2 படங்களோடு மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரின் வண்ணப்படம் வீட்டுக்கு ஒரு பிள்ளையும், KS கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பிரம்மாண்டமான வண்ணப்படமான ஆதிபராசக்தியும் வெளியானது. ஆக தீபாவளி ரேஸில் 3 வண்ணப்படங்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு கருப்பு வெள்ளை படமாக பாபு மட்டுமே வந்தது. ரசிகர்களுக்கெல்லாம் ஒரே சோர்வு. நடிகர் திலகம் வேறு ஏதாவது பிரம்மாண்டமான வண்ணப்படத்தை இந்த தீபாவளிக்கு வெளியிட்டிருக்கலாமே என்று ரசிகர்களுக்குள் பேச்சு. அப்போது 2 பிரம்மாண்டமான வண்ணப்படங்களாக ராஜாவும் தர்மம் எங்கேயும் தயாரிப்பில் இருந்தன. எதிரடி படத்தை பற்றி என்னென்னவோ பேச்சுகள், எதிர்பார்ப்புகள், இன்னொரு வெள்ளி விழா படம் என்ற ஆருடங்கள், இதற்கு முந்தைய சைக்கிள் ரிக்ஷாவையே ஓட்டத்திலும் வசூலிலும் முந்தும் என்ற கணிப்புகள், இரட்டை வேடமாம், ஈஸ்ட்மென் கலரில் உருவாகி உள்ளதாம், பிரம்மாண்ட செட்டுகளாம், ஏகப்பட்ட நடிகர்களாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் கத்தி சண்டை காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாம், நிச்சயம் பயங்கர வெற்றிதான். பாவம் கணேசனின் பாபு படம் இந்த போட்டியில் சிக்கி நசுங்க போகின்றது. அதுல அந்த ஆளுக்கு சரியான ஜோடி கூட இல்லையாம். மலைநாட்டு மங்கையில் நடித்த விஜய் சிறிதான் ஜோடியாம் என்றெல்லாம் ஏகடியங்கள், கிண்டல்கள், கேலி பேச்சுகள். நடிகர் திலகத்தின் ரசிகர் தரப்பில் வழக்கம் போல பொறுமை காக்கப்பட்டது. ஆனால் எல்லா ஆர்ப்பாட்டங்களும் தீபாவளிக்கு படங்கள் வெளியாகும் வரைதான். வெளியானதோ இல்லையோ நிலைமை தலைகீழாக மாறியது. சென்னையில் மட்டுமல்ல, தமிழகத்தின் எல்லா ஊர்களிலும் பாபு வசூலில் முந்தியது. எந்த படம் பெரும் போட்டியாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டதோ அது பின்தங்கியது. நாட்களாக ஆக பாபுவுக்கும் ஆதிபராசக்திக்கும் தான் எல்லா ஊர்களிலும் போட்டியாக இருந்தது. 3வது இடத்தை ஜெய்சங்கரின் வீட்டுக்கு ஒரு பிள்ளை பிடிக்க ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட பிரம்மாண்டம் பின்தங்கி 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. ஒரு ஓலை குடிசை, கை ரிக்ஷா, கருப்பு வெள்ளை, வெறும் 4 முக்கிய கதாபாத்திரங்கள், கிழிந்த உடைகள், தாடி மீசை இவற்றோடு நடிகர் திலகத்தின் பாபு போட்ட போடில் வண்ணங்கள் வெளுத்து போயின. பிரம்மாண்டங்கள் சரிந்தன. பாபுவுடன் போட்டியிட வந்த படம் பிரஸ்டீஜுக்காக 50 நாட்கள் ஓடுவதே இழுபறியாகி போனது. பாபுவோ சர்வ சாதாரணமாக வசூலை வாரி குவித்தது. இதில் எதிரடிக்கு இன்னொரு சோகம் என்னவென்றால், வழக்கமாக அவருடைய படங்களை பொறுத்தவரை ஓட்டத்தில் சுமாரான படங்களில் கூட பாடல்கள் பாப்புலர் ஆகிவிடும். ஆனால் இப்போது அதுவும் பொய்த்து போனது. அந்த படத்தின் பாடல்கள் எங்கும் பாப்புலர் ஆகவே இல்லை. ஆனால் பாபுவின் வரதப்பா வரதப்பா இதோ எந்த தெய்வம் முன்னாலே பாடல்கள் அட்டகாசமாக பாப்புலர் ஆயின. வானொலிகளில் தினமும் ஒலித்தன. கேலியும் கிண்டலும் பேசிய வாய்கள் அடைத்து போயின. ரிலீஸுக்கு முன்பு சோர்வாக காணப்பட்ட நடிகர் திலகத்தின் ரசிகர்கள் தெம்பாக வலம் வந்தார்கள். 1972ஆம் ஆண்டின் அட்டகாச பவனியை 1971 இறுதியில் பாபு துவக்கி வைத்தது. பாபு படம் வெளியான அன்று திரையரங்க வாசலில் வழக்கம் போல ரசிகர்கள் மன்றங்களால் பந்தல்கள், ஏகப்பட்ட தோரணங்கள், கொடிகள், நட்சத்திரங்கள், கட் அவுட்டுகளுக்கு மாலைகள் என ஏக அமர்க்களங்கள். கிரவுன், ஸ்ரீகிருஷ்ணா 2 திரையரங்குகளிலும், அதுபோல 2 திரையரங்கு முன்பும் தெருவையே அடைத்து ரசிகர் கூட்டங்கள். அவ்வப்போது பட்டாசு வெடிக்கும் சத்தம் அந்த இடத்தையே 2 பண்ணியது. ஒரு வழியாக மேட்னி ஷோ முடிந்து கூட்டம் வெளியே வந்தது. வெளியில் இருந்த ரசிகர்கள் அவர்களை பார்த்து ரிசல்ட் என்ன என்று கேட்க துவங்க, தாய்மார்கள் பெரும்பாலானோர் கண்களை துடைத்துக் கொண்டு வெளியில் வந்தார்கள். ரசிகர்களும் தான். கிளைமேக்ஸ் கண்டிப்பாக சோகமாக இருந்தது போலும். ஒரு ரசிகர் சொன்னார், பாசமலர், வியட்நாம் வீடு படங்களுக்கு பிறகு இந்த படத்துல தாயா நான் அழுதேன் என்று சொன்னார். மாலை காட்சிக்கு கரண்ட் டிக்கெட் விற்பனை துவங்கியது. அவ்வளவுதான். அதுவரை போலீசார் கட்டுப்படுத்தி வைத்திருந்த கூட்டம் அனைத்தும் உடைபட்ட வெள்ளமென கவுண்டரை நோக்கி முன்னேறியது. முன்பதிவு செய்திருந்த டிக்கெட்டை காட்டி உள்ளே சென்றார்கள். சிறிது நேரத்தில் அரங்கு நிறைந்துவிட்டது. ரசிகர்களின் பொறுமையை மேலும் சோதிக்காமல் உடனே நியூஸ் ரீல் போட்டு அது முடிந்ததும் படத்தை துவக்கினார்கள். படம் துவங்கியது முதல் ரசிகர்களின் அலப்பறையும் விசிலும் கைதட்டலும் படத்தை களைகட்ட வைத்தன. இடைவேளை வரை படம் படு உற்சாகமாக போனது. அவர் ஸ்டைலாக முகத்தில் புன்சிரிப்புடன் ரிக்ஷா இழுத்துக்கொண்டு ஓடுவது, பாலாஜிக்கு நண்பில் நெகிழ்வது,
இலையில் இருந்த கத்தரிக்காயை ஸ்ரீதேவி எடுத்து சாப்பிட்டதும் பதறுவது, அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் பாலாஜியின் பெருந்தன்மையில் கண் கலங்குவது, அந்த சம்பவத்தை ரயில்வே டிராக்கில் உட்கார்ந்தோடு காதலி விஜயஸ்ரீயிடம் குதூகலமாக சொல்வது, வரதப்பா வரதப்பா பாடலின் போது ரிக்ஷாக்காரனுக்கே உரிய ஸ்டைலுடன் ஆடுவது, கீசகவதம் நாடகம், விஜயஸ்ரீயின் பரிதாப மரணம், அதைத் தொடர்ந்து நம்பிராஜுடன் சண்டை என்று படம் அட்டகாசமாக போனது. இடைவேளைக்கு பின்பு நம்மை அப்படியே கதையில் ஒன்ற வைத்து சோகத்தின் உச்சிக்கு கொண்டு சென்று விடுவார். சௌகாரின் பாந்தமான நடிப்பு பெரும் துணையாக இருக்கும். பாபுவை உதாசீனமாக பேசும் தன் மகள் நிர்மலாவை கண்மண் தெரியாமல் நடிப்பதும், பின்னர்தான் பிச்சை எடுத்து பிளாஸ்பேக்கை நினைத்து பார்க்கும் நிர்மலா மாமா என்று பாபுவை கட்டி அணைத்துக் கொண்டதும் தள்ளி நின்று பாசத்தில் கண் கலங்குவதுமாக சௌகாரும் தன் பங்கை சிறப்பாக நிறைவேற்றியிருப்பார். கடைசியில் நிர்மலாவின் திருமணத்தின் போது அவரை தனியே சந்தித்து நாய் பொம்மையை நடிகர் திலகம் நிர்மலாவுக்கு பரிசாக கொடுக்கும் போது திரையரங்கே கதறி அழிதது. தன்னை சுற்றி அத்தனை பேரும் தன் மீது அவ்வளவு அன்பு செலுத்துவது கண்டு அவர் நிகழ்ச்சியோடு உயிரிழப்பதோடு படம் நிறைவடைய கலங்காத கண்களும் இருக்க முடியுமா? பாபு படம் வெளியாகி 50 ஆண்டுகளுக்கு மேலானது. இன்னும் பல 100 ஆண்டுகள் ரசிகர்களின் இதயங்கள் சிரஞ்சீவியாக வாழ்வார் பாபு.